ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ்ரீ கிச்சன். ஹெல்த்தும் டேஸ்ட்டும் சேர்ந்த ஒரு ஸ்வீட்டு தான் நம்ம அங்கன்வாடி ஸ்வீட்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இந்த ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணுற பொருள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. வேர்க்கடலை, எள், தேங்காய், வெல்லம், அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுங்கிற தோசை மாவு, இதோடு சேர்ந்து ஏலக்காய் கொஞ்சம், அப்புறமா அங்கன்வாடி சத்து மாவு, தோசை மாவு. அங்கன்வாடி சத்து மாவும் தோசை மாவும் நல்லா கரைச்சி அதோட இந்த தூளையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதை ஒரு டம்ளரில் வச்சு கேக் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். கேக் மாதிரியும் வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஈவினிங் உடனே குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறும் நிறையும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாளை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஏற்ற நாள், அதே மாதிரி குபேர கடவுளுக்கும் ஏற்ற நாள். குரு பகவானுக்கு இன்றைக்கி நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுடுங்க. நாளைக்கு அது மாலையை கோத்து மாலையும் நெய் தீபமும் ஏற்றுங்க. அது மாதிரி ஏற்றின்னு வந்தோன்னா நல்ல படிப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். குபேர கடவுளுக்கு 108 5 ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு தொடர்ந்து 7 வாரம் குபேர கடவுளுக்கு காலையில் 6 to 7 அவருக்கு 108 முறை அர்ச்சனை, அந்த 1 ரூபாய் காயினால் அர்ச்சனை பண்ணின்னு வந்தோன்னா கஷ்டங்களெல்லாம் நீங்கி கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து செல்வ செழிப்போடு நம்ம இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.